மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளுடைய தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை டச் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஐக்கானை அழுத்திக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். மேசம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இன்று இரவு 12 மணிக்குள்ளார உங்களுடைய கிரக நிலை, கிரக மாற்றம், சனி பகவான், குரு பகவானுடைய நிலையை பொறுத்து இன்றைய தினத்தில் இந்ததொரு காலகட்டத்தில் என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறத பற்றியும், குடும்பத்தின் நிலை எப்படி இருக்கும், தொழில் பண வரவுகள்லாம் எப்படி அமையும், கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீருமா அப்படின்னு சொல்லிட்டு இந்ததொரு காலகட்டத்தில் என்ன நடக்கப் போகுது அப்படின்னு ஒட்டுமொத்த ரகசியத்தை தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம். இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நாம் கண்டினியூவாக இப்போலாம் வீடியோவில் கொடுத்துட்டு தாங்க இருக்கோம். இப்போது ரூபாய் 199க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் நம்ம ஜாதகம் பார்த்து தரோங்க. அதுவும் இந்த ஒரு மாதம் மட்டுங்க. அது மட்டும் இல்லாமல் தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேணாங்க. ஜஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து மெசேஜ் அனுப்புனாலே போதும். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்லிவிடுவேங்க. உங்களுக்கு வாய்ஸ் நோட் வேணும் அப்படின்னாலும் அதையும் நாங்கள் அனுப்பிச்சிடுவோம். ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க. உங்களுக்கு டீட்டெயில் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க. அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு. ஃபஸ்ட்டு நாம் ஜனன காலகட்டத்தை பார்த்து பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். இதை விட முக்கியமான விஷயம், இங்கே டைம் ஒரு விஷயமே இல்லைங்க. உங்களுடைய கேள்விகள், பதில்கள், உங்களுடைய கேள்விகளாக இருக்குங்கள்ல, சந்தேகங்கள், கேள்விகள், இது எல்லாத்தையும் சொல்கிறதுக்கே நம்ம நிறைய டைம் எடுத்துக்கும். 30 நிமிஷத்துக்கு மேலே கூட பரவாயில்ல, 1 ஹவர் ஆனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு தெளிவாக புரிகிற வரைக்கும் நாங்கள் ஜாதகத்தை கிளியராக சொல்லிவிடுவோங்க. இதை தாண்டி நம்ம எப்படி ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னா, முதல்ல ஜனன காலகட்டத்தின் அடிப்படையில் பொதுவான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதற்கப்புறமா இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் இப்போதைக்கு உள்ள சூழ்நிலைகளும், தசாபுக்திகளின் அடிப்படையில் எதிர்காலத்தை வச்சு நம்ம கணித்து சொல்லிடலாங்க. இதை தாண்டி கடைசியாக உங்களுக்கு தெளிவான உங்களுக்கான பரிகாரம் அப்படிங்கிறதையும் சொல்லிவிடுவோம். இதில் இருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடச்சிரும். கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட்டு பிறந்த தேதி, நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க. நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறது சொல்லிவிடுவோங்க. நீங்கள் ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க. உங்களுக்கான எல்லா டீட்டெயிலும் சொல்லிவிடுவாங்க. சரி, ஓகே, வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே நாம் போகலாம். கடைசி வர பாருங்கள், எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும். அதற்கு முன்னாடி மேசம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த வருடத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கு. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் அது என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். இது ஒரு சிறப்பான ஒரு காலகட்டமாக உங்களுக்கு இருக்க போகின்றது. இன்றைய தினம் முழுவதுமாக முடிவதற்குள்ளார பல முக்கியமான முடிவுகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக முடிய போகின்றது. அறிவு திறமை கூட போகின்றது. நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருப்பதோட அந்த முடிவுகள் உங்களுக்கு லாபத்தையும் பெற்றுத்தரப்போகின்றது. பல நாட்களாக உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே இன்று தீரப்போகின்றது. உங்களுடைய இனிமையான பேச்சின் மூலமாக எதிலையும் பெரிய வெற்றியை பார்க்க போகிறீங்க. உங்களுடைய பேச்சு உங்களுக்கு பக்க பலமாக இருக்க போகின்றது. வீண் குற்றச்சாட்டிற்கு ஆளாக நேரிடலாம் என்பதால் யாரிடமும் சற்று கவனமாக இருக்க வேண்டியது இன்று அவசியங்க. மற்றவர்களுடைய செய்கை உங்களுக்கு கோபத்தை கூட ஏற்படுத்தலாங்க. கோபம் வரும், நிதானமாக இருக்க வேண்டியது அவசியம். வழக்குகளில் சாதகமான ஒரு நிலை என்பது உங்களுக்கு காணப்பட போகின்றது. வீடு, மனை ஆகியவற்றை எல்லாம் வாங்குவதற்கு இருந்து வந்த தடைகள் எல்லாம் இந்ததொரு காலகட்டத்தில் இன்றி நீங்க போகின்றது. வீடு, மனைகள் எல்லாம் வாங்குவதற்கு அற்புதமான தினமாக இது இருக்க போகின்றது. தொழில், வியாபாரம் எதிர்பார்த்த அளவு இருக்குங்க. லாபம் பெருசாக இருக்க போகின்றது. பெருசாக லாபம் இல்லைனாலும் வருமானத்திற்கு குறைவே இருக்காதுங்க. செலவுக்கு ஏற்ற பணம் நிச்சயமாக உங்களை வந்து சேருங்க. தொழில் விரிவாக்கம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு இருப்பவர்களுக்கு அந்த எண்ணம் ஈடேறப் போகின்றது. தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு நிலையை அடைய போகின்றீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுடைய பணியில் மட்டும் கவனத்தை செலுத்துவது நல்லதாக இருக்குங்க. மற்ற விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது வீண் பிரச்சனைகளை வராமல் நிச்சயமாக தடுக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேல் அதிகாரிகளுடைய பாராட்டும் கிடைக்கப் போகின்றது. மேல் அதிகாரிகள் உங்கள் மீது முழு நம்பிக்கையை வைக்கப் போகின்றார்கள்.
சக ஊழியர்களிடம் உங்களுடைய பொறுப்புகளை ஒப்படைச்சிங்கன்னா சில நேரத்தில் அவங்க உங்களுக்கு எதிராகவே திரும்பவும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. உங்களுடைய வேலைகளை, உங்களுடைய பொறுப்புகளை உத்தியோகத்தில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா நீங்களே செய்ய பாருங்கள். மற்றவர்களை நம்பி எந்த ஒரு விஷயத்திலையும் இறங்குவது இன்றைய தினம் உங்களுக்கு சரியாக இருக்காதுங்க. கணவன் மனைவிக்கிடையே எந்ததொரு விஷயத்தையும் மனம் விட்டு பேசி அதன் பிறகு செய்வது நன்மையை கொடுக்குங்க. எந்ததொரு விஷயத்தையும் கலந்து ஆலோசித்து செய்யலைன்னா பின்னாடி சில பிரச்சனைகள் என்பது நிச்சயமாக உண்டு. குடும்பத்தில் அமைதி உண்டாக உங்களுடைய கோபத்தை குறைப்பது என்பது நல்லது. குடும்பத்தில் நிச்சயமாக அமைதிக்கு குறைவே இருக்காது, மகிழ்ச்சிக்கு குறைவே இருக்காது அப்படிங்கிறதையும் சொல்லணுங்க. எந்ததொரு விஷயத்துலையும் அமைதியோடு இருந்து காரியத்தை சாதிக்கக்கூடிய ஒரு நிலை குடும்ப ரீதியாக உங்களுக்கு குரு பகவானும் சனி பகவானும் பெற்றுக் கொடுப்பார்கள். அறிவுபூர்வமாக செயல்பட்டு சில முக்கியமான முடிவுகள் எடுப்பதன் மூலமாக நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்து வந்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி என்பது உங்களுக்கு கிடைக்குங்க. முடிந்த வரைக்கும் அடுத்தவங்களுடைய விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது தான் உங்களுக்கு நல்லது. குறிப்பாக கணவன் மனைவி விஷயம், குடும்ப விஷயம், இதில் எல்லாம் தலையிடாதீங்க. அப்புறம் நீ யார் என்னுடைய குடும்ப விஷயத்தில் தலையிடுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு எதிராகவே திரும்பிடுவாங்க. ஆகையால் அடுத்தவங்களுடைய விஷயம், அக்கம் பக்கத்து வீட்டு பிரச்சனைகள், இதில் எல்லாம் தேவையில்லாமல் மூக்கை நுழைப்பதை தவிர்ப்பது என்பது இன்றைய தினம் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்குங்க. பொருள் வரவில் குறைவு என்பது ஏற்பட வாய்ப்பே இல்லைங்க. பொருள் வரவு சிறப்பாகவே இருக்க போகின்றது. வேலை செய்யக்கூடிய இடத்துல சிறு சிறு பிணக்குகள் என்பது வந்து மறைந்துவிடுங்க. கோபம் என்பது கலந்த வார்த்தைகளை உதிர்க்காமல் இருப்பது என்பது உங்களுக்கு பெரும் முன்னேற்றத்திற்கு இந்த ஒரு காலகட்டத்தில் வழிவகுக்கும். அரசியல் ரீதியாக இருப்பவர்கள் உறுதியோடவும் துணிவோடவும் செயல்பட போகிறீங்க. பல வருட காலமாகவே அடிமட்ட தொண்டனாகவே இருந்த உங்களுக்கு இன்றைய தினத்தில் ஏதோ ஒரு வகையில் நல்லதொரு செய்தி என்பது தேடி வரப்போகின்றது. அரசியல் ரீதியாக கொடிக்கட்டி பறக்கக்கூடிய ஒரு நிலையும் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கின்றது என்பதை மறுத்துவிடவும் முடியாதுங்க. பிரபலங்களுடைய நட்பு, ஆதரவு, விஐபிகளுடைய அறிமுகம், இது எல்லாம் கிடைக்கப் போகின்றது. இதன் மூலமாக உங்களுடைய கடன் பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கட்ட போகிறீங்க. ஐயோ, கடன் பிரச்சனை கழுத்து வரைக்கும் வந்துருச்சே, என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் திக்கு முக்காடி போகிருந்தவங்களுக்கு இன்ப அதிர்ச்சியான செய்தி தேடி வரப்போகின்றதுங்க. பிரபலங்களுடைய நட்பு, ஆதரவு சிறப்பாக இருக்கும். பணி நிமித்தமாக வெளியூர் செல்ல வேண்டியது இருக்குங்க. அந்த வெளியூர் பயணம் மூலமாக லாபத்தை பார்ப்பீங்க. பணவரவு சிறப்பாக இருக்க போகின்றது. அண்டை அயலாருடன் இருக்கக்கூடிய மனக்கசப்புகள் எல்லாமே நீங்கி உற்சாகம் பிறந்திடுங்க. அக்கம் பக்கம் வீட்டாருடன் சிறப்பான ஒரு உறவு என்பது இருக்க போகின்றது. அவங்க உங்களுக்கு நிச்சயமாக பக்கபலமாக இருப்பார்கள் அப்படிங்கிறத மறுத்துவிட முடியாதுங்க. மாணவர்களுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டம். எதிர்காலத்தில் என்ன நடக்கப் போகின்றது அப்படிங்கிறத கூட ஒரு காலத்திலேயே இன்றைய தினத்திலேயே சிந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை குரு பகவான் உங்களுக்கு கொடுப்பாருங்க. மேல் படிப்பு படிக்கணும், வெளிநாடு செல்லணும் அப்படிங்கிற மாதிரியான எண்ணத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு கூட அற்புதமான நிலைகள், அற்புத வாய்ப்புகள் என்பது உங்களை தேடி வரப்போகின்றது என்பதையும் மறுத்துவிட முடியாதுங்க. மாணவர்கள் விவகாரங்களில், அதாவது மற்றவங்களுடைய விவகாரங்களில், நண்பனாக இருந்தாலும் சரி, சொந்த விவகாரங்களில் தலையிடுவது, கோபக்காரனாக இருந்தால் நீங்களாக போய் எதையாவது சொல்லி சிக்கிக்கொள்வது, இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்க்கணுங்க. நல்ல நண்பன் யார், கெட்ட நண்பன் யார் அப்படிங்கிறத புரிந்து கொண்டு நீங்கள் செயல்படணும் அப்படின்னு சொல்கிறத விட இன்றைய தினத்தில் அதுவாகவே நடக்குங்க. யார் நல்லவன் யார் கெட்டவன் அப்படிங்கிறத கடவுள் உங்களுக்கு கண்முன்னே காண்பித்து விடுவாருங்க. காண்பிக்கும்போது நீங்கள் ஒதுங்கி இருப்பது உங்களுக்கு நல்லதாக இருக்கும். குடும்பத்தில் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது என்பது குடும்ப நிம்மதிக்கு வழிவகுக்குங்க. நிச்சயமாக நீங்கள் குடும்ப உறுப்பினர்களை அனுசரித்து சென்று குடும்பத்தை மகிழ்ச்சியாக நடத்த போகிறீங்க. வாழ்க்கை துணையின் உடல் நலனில் சற்று அக்கறை காட்ட வேண்டியது அவசியங்க. சின்ன விஷயங்களுக்கு கூட கோபம் வரலாங்க. உறவினர்கள், நண்பர்களிடம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியங்க.
விபரீத ஆசைகள் கூட ஏற்படலாம். ஆசைதான் துன்பத்திற்கு காரணம் அப்படின்ட்டு, பேராசைதான் துன்பத்திற்கு காரணம் அப்படின்ட்டு புத்தர் சொல்லியிருக்காருங்க. ஆகவே விபரீத ஆசைகளை ஓரமாக ஒதுக்கி வைத்துவிட்டு எது தேவையோ, எது நல்லதோ, எது சரியென்று படுகின்றதோ அதை மட்டுமே செய்ய பாருங்க. உங்களுடைய வாழ்க்கை என்பது சிறப்பானதாக இருக்கும். மதிப்பும் மரியாதையும் சமூகத்தில் உங்களுக்கு அதிகமாகிவிடும் என்பதை 100% உறுதியாக சொல்லலாங்க. உங்களுடைய பேச்சின் மூலமாக அனைத்தையுமே சாதித்து விடுவீர்கள். உங்களுடைய பேச்சாற்றலால் உங்களால் சாதிக்க முடியாத காரியம் எதுவுமே இருக்க முடியாது அப்படிங்கிற நிலை உருவாகப் போகின்றது. உங்களுடைய பொருட்கள் மீது கவனமாக இருக்கணும். உங்களுடைய பொருளை பாதுகாப்பாக வைத்துக்கொள்வது உங்களுடைய பொறுப்புங்க. இந்த ஒரு காலகட்டத்தில் விரும்பியது போலவே கிடைக்கப் போகின்றது. கேட்ட இடத்துல பண உதவிகள் என்பது கிடைக்குங்க. புத்திர பாக்கியம் இல்லையே என்று ஏக்கப்பட்டவர்களுக்கு இன்றைய தினம் உங்களை தேடி நல்லதொரு செய்தி நிச்சயம் தேடி வரும் அப்படிங்கிறதையும் மறுத்துவிட முடியாதுங்க. பிள்ளைகளால் பேரையும் புகழையும் பெறக்கூடிய சிறப்பான ஒரு காலகட்டமாக இது இருக்குங்க. புதிய நபர்களுடைய நட்பு என்பது உண்டாகப் போகின்றது. அந்ததொரு புதிய நபர்களால் லாபத்தையும் யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் பார்க்க போகிறீங்க. திடீரென்று அதிர்ஷ்ட வாய்ப்புகள் என்பது உங்களுடைய கதவை தட்டப்போகின்றது. குரு பகவானால் நன்மையும் சனி பகவானால் முன்னேற்றத்தையும் பார்க்கக்கூடிய நிலை தான் உங்களுக்கு இருக்கின்றது. ஆகையால் கிரகங்களுடைய நிலை சாதகமாக இருக்கின்றது. அப்படிங்கிறதுனால எதை செய்தாலும் நமக்கு நன்மை உண்டாகும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லைங்க. நிச்சயமாக கிரகநிலை சாதகமாக இருக்கின்றது. சரியான பாதையில் சென்றீர்கள் என்றால் நிச்சயமாக உங்களுக்கு நல்லதொரு பலன்கள், அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத மறுத்துவிட முடியாதுங்க. வண்டி வாகனங்கள் மூலமாக லாபத்தை பார்க்க போகிறீங்க. வீடு மனை வாங்கக்கூடிய ஒரு யோகமும் அதன் மூலமாக பெரும் அளவு லாபமும் உங்களுக்கு உண்டுங்க. பூர்வீக சொத்துக்களால் நன்மை என்பது உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இது இருக்க போகின்றது. பிள்ளைகளால் நீங்கள் இதுவரை இல்லாத ஒரு அளவிற்கு பெரும் முன்னேற்றத்தை பார்ப்பீங்க. பிள்ளைகள் உங்களுடைய சொல்படி கேட்டு நடப்பது என்பது மகிழ்ச்சியை கொடுக்குங்க. திருமண பேச்சுவார்த்தைகள் எல்லாம் கைகூடி வரப்போகின்றது. திருமணத்தில் இருந்த தடை தாமதங்கள் எல்லாம் விலகப் போகின்றதுங்க. எத்தனையோ கஷ்டங்களை தாண்டி வந்த உங்களுக்கு இனி கஷ்டமே இல்லை என்ற நிலை உருவாகப் போகின்றதுங்க. எதிரிகள் எல்லாம் தெரித்து ஓடப்போகின்றார்கள். சிறப்பான ஒரு செல்வ செழிப்பான ஒரு வாழ்க்கை என்பது உங்களுக்கு நிச்சயமாக அமையும் அப்படின்னு உறுதியாக சொல்லலாங்க. அதை செய்யணும், இதை செய்யணும், அந்ததொரு பரிகாரம், இந்ததொரு பரிகாரம் அப்படின்னு எந்த பரிகாரமும் தேவையில்லைங்க. சரியான ஒரு பாதை, சரியான ஒரு திசை, மிக சிறப்பான ஒரு அறிவு, மிக தெளிவான ஒரு பேச்சு, இது உங்களுக்கு இந்ததொரு காலகட்டத்தில் நிச்சயமாக பெரும் மாற்றத்தை, பெரும் முன்னேற்றத்தை கொடுக்குங்க. ஆகையால் அதை செய் இதை செய் என்று யார் சொன்னாலும் அதையெல்லாம் ஓரம் தள்ளி வைத்துவிட்டு உங்களுடைய செயலை சிறப்பாக செய்யுங்க. இந்ததொரு காலகட்டம் உங்களுக்கு அமோகமான ஒரு காலகட்டமாக இருக்கும் அப்படின்னு 100% உறுதியாக சொல்லலாங்க. மற்ற ராசிக்காரர்களை விட உங்களுடைய ராசிக்கு இந்ததொரு காலகட்டம் சிறப்பான ஒரு பலன்களை பெற்றுத்தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கப் போகின்றது. யாரையும் நம்பாமல் இருப்பது என்பது உங்களுடைய பலம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். உங்கள் மீது நம்பிக்கை வைத்திருப்பது உங்களுடைய பலம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். பலவீனம் என்று எதையும் இன்றைய தினத்தில் சொல்லிவிட முடியாதுங்க. நீங்கள் எப்போவுமே தன்னம்பிக்கையோட, தைரியத்தோட, மன உறுதியோட எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு சாதகமான ஒரு பலன்களை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு உறுதியாக சொல்லலாங்க. எல்லா வகையிலையும் தொழில் ரீதியாக, குடும்ப ரீதியாக, வியாபார ரீதியாக, பண வரவு ரீதியாக சிறப்பான காலகட்டமாக இது இருக்கப் போகின்றது. அதிர்ஷ்ட வாய்ப்புகள், யோக வாய்ப்புகள், ஜாக்பாட் புதையல் எல்லாம் தேடி வரப்போகின்றது. பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி முன்னேற்றத்தை பார்க்க போகிறீங்க அப்படின்னு உறுதியாக சொல்லலாங்க. திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடும், பழனி முருகப்பெருமான் வழிபாடும் இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும். வீட்டிலேயே வழிபட்டால் கூட நல்லது தாங்க. இந்த ஒரு காலகட்டத்தில் என்ன நடக்கப் போகின்றது அப்படிங்கிறதெல்லாம் தெரிந்து கொண்டிருப்பீங்க. இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த ஒரு வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.